இல்லாமல் இறந்தீனை பற்றி பேசுகிறான் சார். இன்னும் டென்ஷன் ஆகுது. ராவணன் மட்டும் இல்லை, கூட உட்காந்து நம்ம எல்லாருமே பயந்துட்டான். பேசாம ஒரு மாதம் சிக்லீவில் போயிடலாமான்னு யோசனை பண்ணிட்டானுங்க. ஏன்னா ராவணன் செத்தானு. ஒன்று சொல்கிறான், ஒரு மனிதனை விரைவாக சாவடிப்பது என்பது சைக்கலாஜிக்கலாக அவனை போட்டு தள்ளுறது தான். ராவணன் கூட இருந்த எல்லாரும் அதுதான். அதை ஆரம்பித்து வச்சவன் நம்ம மாரிசன். சீதையை தூக்கத்துக்காக மாரிசன் கிட்ட போகிறான். மாரிசன் சாமியார் ஆகிட்டான். சரி, சாமியார் சொன்னால் சரியாக இருக்கும்னு போனான். சாமியார் சொன்னால் சரியாக இருக்கும், ஆனால் சாமியார் சரியாக இருக்கணும்ல. இவன் மாரிசன் கூட ஒன்றும் இல்லை, உனக்கு ஊழ்வினை வந்துச்சு, நீ நாசமாக போவன்னு சங்கு ஊதிட்டான். அதோட முடிஞ்சுது ராவணன். இந்த வீடனன் போய் போர் ஐயா சொன்ன மாதிரி போர் ரகசியத்தை சொல்லிட்டான். கும்பகர்ணன் அவன் சைடில் என்ன வீக்னஸ் தெரியுமா? போகிறவன்லாம் அவனை சைக்காலஜிக்காக உளவியல் முறையில் அவனை கொண்டுட்டு தான் போவானுங்க. போருக்கு போகும்போதே நான் தோத்துடுவேன், ஒருவேளை நான் செத்துட்டேன்னா நீ நாளைக்கு செத்துடுவேன், இதுவா அவனை போட்டு நாசம். கும்பகர்ணனும் அதே தான் பண்ணான். இந்திரஜித்தும் அதே தான் பண்ணான். தன்னை வியந்தமைனா எல்லாருமே வியந்திருக்காங்க சார், அதில் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இலக்குவன் போர்க்களத்தில் வியக்கிறான், நான் யார் தெரியுமான்னு இந்திரஜித்து கிட்ட. இந்திரஜித்து தன்னை வியக்கிறான், நான் யார் தெரியுமான்னு. அட அனுமன் சார் தன்னை வியக்கிறான். அட என்னை விட பலசாலி போறீங்க இந்த உலகத்தில் இல்லை அஷ்டிங்களா? என்னை விட பலசாலி குரங்கு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை சபாஷ் அப்படின்னு தன் வாழை எடுத்து தானே முத்தம் கொடுத்துக்கிறான். ஆக தன்னை இருந்தவன் தப்பே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், கூட இருந்தவன் சார் மண்டோதரி இந்திரஜித்து செத்து போயிட்டான். படா மகனேன்னு கட்டி அழுகணும் இல்லை, அத்தோடு முடிச்சிடணும். அதை சொல்ல சார், மகனேன்னு அழுதுட்டு அடுத்தது மகனேன்னு அழுதுட்டு அடுத்தது சொல்கிறோம், நாளை இலங்கை வேந்தன் நிறுத்தவன் என்றோம். சைக்கலாஜிக்கல் அவுட்டு. தானியமாலை இன்னும் அதிகம் அதிகாரம் இறந்த உடனே வர அழுவுறா. அழுத உடனே சார் குடும்பத் தலைவர் பேர் ராவணன் பெரிய எடுத்துறா ரேஷன் கார்டுலேருந்து. ராவணன் மகனேன்னு சொல்ல, மண்டோதரி மகனேன்னு சொல்கிறான். அப்போ சைக்கலாஜிக்கல். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் கூட பிறந்தவன், துணை இருந்தவன், தளபதி எல்லாம் போயிட்டான். துணை இருந்தவர் அது கூட ராவணனை விரைவாக கொல்லலை சார். வேலை செய்கிற நம்ம எல்லாருமே கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம ஆஃபீஸுக்குள்ள ஒரு நமக்குன்னு ஒரு பாஸ் வச்சுருப்போம் தனியாக இல்லை, நம்ம ஆளுன்னு. சில இப்போ ஒரு ஆள் ஜிஎம்மை காட்ஃபாதராக வச்சுருந்தான். அவருக்கு எடுபடி வேலைலாம் செய்வான். எவன் மேனேஜரை வந்து கேட்டால் கூட சரி, நான் ஜிஎம், ஏதாவது சந்தேகம் தான் ஜிஎம் கிட்ட கேட்டுங்கன்னுவான். தெம்பார்னான். ஒரு நாள் அவன் மேலே என்கொயரி வந்துடுச்சு. என்ன என்கொயரி? ஜிஎம் பார்த்தீங்களா? நான் டே என்கொயரி வச்சுதே அவர் தான் வாடா அப்படின்னாங்க. அந்த மாதிரி கடைசி நாள் போர், ராவணன் போருக்கு வரான். ராமனுடைய தேரை பார்க்குறான். தேரை பார்த்துட்டு இது என்ன தேர் புதுசாக இருக்குதுன்னு கேட்குறான். அப்போ சொல்கிறாங்க, இந்த தேர் உனக்கு வாள் கொடுத்தாய் நீ தினமும் வணங்குவாயே சிவன், அவனும் உனக்கு வரம் கொடுத்த பிரம்மனும் ரெடி பண்ணி அமைச்சதுன்னா. அப்போ தான் நினச்சான் சார், ஜிஎம்ஏ என்கொயரிக்கு கூப்பிட்ட மாதிரி தான் யார் துணை என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் தவம் இருந்தானோ, துணை இருந்தானோ, தொழுதானோ, அந்த சங்கரன் கைவிட்டு விட்டான், விலகிவிட்டான். அந்த பிரம்மன் விலகிவிட்டான். தேவாதி தேவர்கள் விலகிவிட்டதனால் அவன் மரணம் விரைவானது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு மணி நேரம் மணி அடித்ததுக்கப்புறம் முடிக்க முடியாத ஒரு தலைப்பை கொடுத்து 10 நிமிஷத்துக்குள்ளே அடிக்கிற கஷ்டத்தில் இந்த இடைவெளியில் மாணவர்கள் அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு ஆசிரியர் லீவு போட்டார்னு வச்சுங்க, சப்ஜெக்ட் இல்லாமலேயே போய் கிளாஸை மெயின்டைன் பண்ண முடியும்னு சொன்னால் மோகன சுந்தரம் தான் அனுப்பணும். யாரையும் எந்திரிக்க விடாமல் கட்டி போட்டு உட்கார வச்ச தனித்தன்மை இருக்கே. ஆனால் அவரை மீறி நடுவர்கள் சொன்னது போல் ஒரு உண்மையை சொன்னார். நாசமானதை பற்றி பேசுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? 49 வருஷமாக பேசி 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 மனுஷன் நாசமாகிக்கிட்டே போறானே. இந்த வருஷத்தை நாசத்தை விரைவுபடுத்தி நல்லதொரு ராமனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக கம்மனை கொண்டு ஜகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்து அடுத்து கம்மனை வேண்டும் என்று அழைத்தாரே, அதுக்காகத்தான் இந்த தலைப்பு. பசி விரைவுபடுத்துது, ஆனால் காமம் விட மாட்டேங்குது ராவணனை. அது படுத்துது. அற்புதமாக சொன்னார். அவர் சொன்னதில் 3 சொன்ன கருத்தையே நான் திருப்பி வாங்கிடுறேன். அது மதர் தான், அதில் மாற்றிக்கல. இது ஆக்சிடெண்ட்டு, நடுவில் வந்து மாட்டிக்கிட்டாங்க.
ஆனால் சூசைடுங்கிறது அதுதான் ராவணனை தன்னை வியத்தல் என்பதற்கு கொண்டு போய் நிற்கிறது என்றால், மற்றதெல்லாம் லேட்டாக தான் கொல்லும், சூசைடு வேகமாக கொன்றும் பாருங்க. அதனால் தான் தன்னை வியக்கக்கூடிய தன்மை சொல்கிறேன். இன்னொன்றுங்க, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. இந்த படத்தை போட்டிருக்கிறாரு பாருங்க, படம் காட்டி பாடம் நடத்த சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு. நாங்கள்லாம் பல்கலைக்கழகத்தில் போய் பட்டம் வாங்கினாலும் இந்த 3 நாட்கள் இந்த கம்பன் கழகம் என்கிற இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறோம். அது நீதியரசராக ஆனாலும் சரி, நேற்று வந்திருக்கக்கூடிய யாழினி ஆனாலும் சரி, இந்த அவை என்பது தெள்ளுற்ற தமிழமதின் சுவை கண்டார், இங்கு அமர சிறப்பு கண்டார். இனியவன் தொடங்கி மூமு இஸ்மாயில் தொடங்கி மறைமுகமாக எழுந்திருக்கக்கூடிய இந்த அவையில் இந்த பொய் சொல்ல வரப்படாது. தனித்தனியாக துறவியை பற்றி சொல்றதுக்கு இந்த இடத்துல இடமே இல்லைங்க. நாங்கள் போலி துறவி. பாவம் ராமச்சந்திரன், அதுக்கு மனைவியை வேற வம்பிழுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு கஷ்டகாலம். அவர் இன்னைக்கு ராவணன் வேஷம் போட்டார், வேஷம்தான் போட்டாரே ஒழிய அவர் அந்த கட்சியில் சார்ந்தவர் இல்லை. விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வேஷம் போட நேர்ந்தது. இங்கு அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் சொன்ன தன்பழி உணராமல் ராவணன் இல்லை. இந்த இமயமலையை தூக்கி புயர்த்தி எடுத்ததை கம்பனுக்கு முன்னாலேயே கபிலர் பாடினாலும் கூட அதையே பெருமை என்று பேசி கொண்டிருக்கிற ராவணனை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சாவே வராமல் காப்பாற்றுகிற நிலையில சிவபெருமான் மன்னிச்சிட்டான். பின்னாலே வந்திருக்கக்கூடிய வாலியிடத்திலும் மோதி பார்த்தான். அப்போவும் அவனுக்கு முடிவு வரல. சாவு எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற போது 1 நாள் 2 நாள் இல்லை நடுவர்களே, 3 கோடி வாழ்நாள் சொன்னார். அதுக்கு சாவனாக்கானா சொன்னாரு, 3 கோடி நினைக்காதீங்க, கோடியே கோடி கோடி ஆயுள் சொன்னார். அத்தனை ஆயுள் காலமாக முடிவே வராத நிலையில் இருக்கிற ஒருவனை நாசம் வந்து உற்றபோது நல்லதோர் வகையை பெற்றேன் என்று சொன்னால் அவனை விரைவுபடுத்தி கொண்டு போய் நிறுத்தது தண்டை வியத்தல் தான். அது எங்க தொடங்கிச்சு தெரியுமா? எங்கால ராவணன் துறவியா வேஷம் போட்டதுல தொடங்கிச்சு. அங்க என்ன சொன்னான்? இந்த தன்னம்பிக்கை வேறம்மா யாழினி, தற்புகழ்ச்சி வேறம்மா. தன்னம்பிக்கை இல்லாதவன்ல ராவணன். ஆனால் ஏற்கனவே செஞ்சதையே திருப்பி திருப்பி சாதனைன்னு எவன் ஒருத்தன் சொல்றானோ அவன் தான் தன்னை வியந்து தருக்கி நிற்கிறவன். ராவணன் செஞ்சதையே நின்று சொன்னானே ஒழிய புதுசா ஒன்றும் சொல்லலை. ஈசன் ஆண்டு இருந்த பேர் இலங்கு மால்வரை ஊசி வேரோடும் பறித்து எடுக்கும் ஊற்றத்தான். எடுத்து என்ன பண்ண? மறுபடியும் இந்த இடத்துல வச்சுட்ட, அவ்வளவுதானே. வாலிட்ட போய் மோதின, என்னாச்சு? தோத்துட்ட. ஆசைகள் சுமந்த பேர் அளவில் யானைகள் பூசை செய் மருந்தனை பொடி செய் தோழினான் என்று ஏற்கனவே செய்த சாதனையை திரும்ப திரும்ப சொல்லி நிலைநிறுத்துகிற போது அது தன்னை வியத்தலாக இருக்கிறது. எப்ப காமம் அவனுக்குள்ள இருந்தது, அந்த காமம் ராவனுடைய சீதையை மனசுல வச்சதில்லைன்னா, கூடவே இருந்து கொல்லுகிற வியாதி சூர்பனகை, உள்ளே இருந்து கொல்லுகிற வியாதி காமம். இந்த காமம் உள்ள இருந்ததினால தான் கடைசி வரைக்கும் தன்னை வியந்து பெண்ணிடத்திலே உயர்வு பேசுகிறவனாக அவன் இருந்தான். அப்ப அவனுடைய மகனாக இருக்கிற இந்திரஜித்தை எல்லாரும் சொன்னாங்க, ராவணன் யாரையும் துறக்கலை, காமத்தை துறக்கலை. பின்னால காமத்தை கூட ஒரு கட்டத்தில் துறக்க வந்தது. பிழை உணர்ந்தார்கள். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சகோதரி, பிழை என்பது தெரியாமல் செய்வது. ராவணன் இழைத்தது பிழை அல்ல, குற்றம். பிழைகள் மன்னிக்கப்படலாம், குற்றங்கள் தண்டனைக்குரியவை என்பதினாலே ராமனாலே தண்டிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அற்புதமாக இந்திரஜித்து அவனிடத்திலே பேசுகிறான். நான் மீண்டும் வருவேன் என்பதற்காக இல்லை என்று கும்பகர்ணன் துறந்தது ராவணனைத்தான் துறந்தானே ஒழிய ராவணன் கடைசி வரைக்கும் தன்னுடைய சுற்றத்தார்களை துறக்கவே இல்லை. தன்னை வியந்துதான் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவன் சொல்லுகிறான். அவனிடத்திலே போய் நிற்கிற போது, சுக்கிரனிடத்திலே சொல்லுகிற இடத்திலே இந்திரஜித்து சொல்லுகிறான், நான் இந்த இடத்துல போய் வெற்றி வருவதற்கு இல்லை என்று கும்பகர்ணன் சொல்லுகிற போது கூட என் குலத்தின் பெருமையை மானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்து நிறுத்துகிற இடம் இருக்கிறதே, சினத்தோடும் செற்றம் நீக்கி இந்திரன் செல்வம் போது நினைந்து முடிந்து நின்றேன் நேரிழை ஒருத்தி நீரால் என்று சொல்லுகிற போது அந்த மகனை நினைத்து போகிற போது கூட தன் மனதிலே இருக்கக்கூடிய காமத்தை துறந்தான். ஆனால் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்னை புகழ்கிற நிலையில் இருக்கிற போது எனக்கு நீ செய்யத்தக்கதெல்லாம் உனக்கு நான் செய்ய தகுந்தவனாக நான் இருந்தாலும் கூட இந்த தன்மானம் என்கிற மானத்தை விடாமல் நிலைநிறுத்த வேண்டுமானால் கடைசி வரைக்கும் விரைவுபடுத்துவதற்கு தன்னை வியத்தல் என்கிற நிலைதான் இருக்கக்கூடிய உச்சத்தை நாம் பார்க்கிறோம். முதல்ல சீதை கிட்ட தன்னை வியந்து சொன்னான்.
2வது தடவை விபீடனனை பற்றி சொன்னாங்க. விபீடனன் தான் ராவணனை துறந்தானே ஒழிய ராவணன் கடைசி வரைக்கும் அவனை துறக்கலை. இந்த வீழ்ச்சிங்கிறத ஒன்று புரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே. ரொம்ப அழகாக தான் மோகன சுந்தரம் சொன்னார். அந்த லெவல்னு சொன்னார் பாருங்க, இங்கேருந்து விழுந்தால் தடுமாறி விழுகிறது. ராவணனை ரொம்ப உயரத்தில் தூக்கி வச்சாங்க. எத்தனை பேர் அவனுடைய தம்பிமார்கள், அவனை சுற்றி இருக்கக்கூடிய பெரும் படைகள், அது மூலபலை பெரும்படை, எவ்வளவு பெரும்படை, அவ்வளவு உயரத்தில் இருக்கிற ராவணனை தொப்புன்னு போடலை. அவ்வளவு உயரத்தில் மேலே கொண்டு போய் நிறுத்தி உயரத்தில் வச்சிருக்கிற போது இவன் மட்டும் முதல் நாள் போரில் விழுந்து செத்துட்டான்னா இத்தனை பேருடைய கதி அம்போன்னு போயிடுமேங்கிறதுனால கூண்டோட கொண்டு போய் மேலிருந்து விழுந்தான் பாருங்க. அதுதான் வீழ்ச்சி. அது இலங்கையிலிருந்து ரொம்ப உயரத்துக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தி இமயமலையை பெயர்த்தது என்பது உயர்ந்த சிகரமாக இருந்தது. அதற்கு பின்னாலே இறங்கி வந்திருக்கிற ராவணனை இறுதி காலத்தில் அந்த விரைவுபடுத்தி கொண்டு போய் இருக்கக்கூடிய காட்சியை அவன் தன்னை வியந்து சொன்னது சீதையிடத்தில். அடுத்தது வீடனின் இடத்தில் தன்னை வியந்து சொன்னது. 3வது கட்டத்தில் உடனிருந்து இருக்கக்கூடிய தூங்குகின்ற கும்பகர்ணனை எழுப்பி அவன் சொல்லுகிற நிலை இருக்கிறதே, அந்த இடத்தை எண்ணி பாருங்கள். தன்னை வியத்தல் என்பது எதிரிகளிடத்தில் வியப்பதல்ல, தன் சுற்றத்தாரிடத்திலே கூட தன்னை வியந்து உனக்கு சோறு போட்டேனே என்று திருப்பி சொல்லுகிற போது, சொல்லிய செயலை திரும்ப சொல்லி காட்டுகிற போது அந்த இடத்திலும் தன்னை வியந்து காட்டுகிறானே, அந்த நிலையும் எண்ணி பாருங்கள். இறுதியாக தன் மகனிடத்திலும் கூட அவன் சொல்லுகிறான், நீ ஒருவன் இல்லாவிட்டாலும் கூட நானே நின்று வெற்றி கொள்ள முடியும் என்பதனாலே இது நான் பெற்ற பகை, நான் இறுதி காலத்தில் இருக்கிற போதும் கூட நான் பெற்ற பகை என்பதை பிழையை உணர்ந்த ராவணன் பிழையை ராமனுடைய போர் எடுக்கிற போது பிழையை உணர்ந்த ராவணன் நாசம் வந்து உற்ற போது நல்லதொரு பகையை பெற்றேன் என்று சொல்லுகிற போது காமனும் நானும் நாயனத்தக்கனென்றோ என்று சொல்லுகிற போது பிழை உணர்ந்து விடுகிறான். ஆனால் இறுதி வரைக்கும் அவன் நின்று போரிடுவதற்கு காரணம் தன்னை வியந்த நிலையில் உச்சத்திலே போய் தன் சுற்றத்தையும் கொண்டு போய் சேர்த்து அழித்து கீழே விழுந்திருக்கிறானே, அந்த இடம்தான் தன்னை வியந்து நிற்கக்கூடிய இடம். அது தன்னம்பிக்கைக்குரியது அல்ல, தான் பழைய செய்திகளையே திரும்ப சொல்லி நிலைநிறுத்தியது என்பதனாலே மற்றவர்களை விரைவுபடுத்துவதை விட எவன் ஒருவன் தன்னை வெளிப்படுகிறானோ அதுதான் வெற்றி. நடுவர்களே, வீழ்வது அல்ல, இது வீழ்த்தப்பட்டது. வீழ்த்தப்படுவதற்கு காரணம் தன்னை வியத்தல் தான். தன்னையிலிருந்து விலகி விடுவோமேயானால், யான் என்கிற ஆணவத்திலிருந்து விலகி விடுவோமேயானால் நாம் நற்றதாக பெற முடியும் என்கிற நம்பிக்கையை தருவது. எனவே விரைவுபடுத்த வேண்டுமென்றால் துறவை துறந்து பிழை உணர்ந்தவர்களை மன்னித்து இப்பொழுதே தீர்ப்பு சொன்னால் நல்ல முடிவோடு போகலாம். ஏனெனில் நாசம் வந்து விட்டது, நல்ல பகை வந்துவிட்டது, இன்னும் பேச வேண்டுமா என்று கேட்கிறது. நன்றி, வணக்கம்.